ரவிராஜா, இங்க பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதற்கான காரணத்தை மக்களிடம் கொண்டு போய் சொல்லுங்கள் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றது எதுக்காக? அருணனுடைய அந்த வாதத்திலிருந்தே கூட நீங்க பதில தொடங்கலாம். இல்லை, ஒரு அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் மத்திய மாநில அரசுகள் உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது தெளிவுபடுத்தப்பட்ட பார்வை. நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மத்திய அரசோடு ஒரு சுமூகமான உறவு தான் வச்சுட்டு இருந்தார். சுமூகமான உறவு தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய நிதியை வைத்து தமிழகத்தை ஆண்டு விடலாம், இல்லை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லலாம் என்று ஒரு கருத்து இருந்தாலும் அதற்கு மேல் தேவைப்படும் நிதியை எங்கிருந்து பெறுவது என்கிற கேள்வி எழும்பொழுது மத்திய அரசிடம் தான் பண்ண வேணும். அப்போது மத்திய அரசோடு ஒரு சுமூகமான இணக்கமான உறவு இருந்தால் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு நல்ல வளர்ச்சி பெறும் என்கிற காரணத்தினால் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டியபடி அந்த வழியில் தான் சென்றுட்டு இருக்கோம். அதில் என்ன தவறு இருக்கிறது? இப்போ இவங்க மட்டும் டெல்லி பயணம் போகாமல் இருக்காங்களா, இல்லை தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் தாண்டதே இல்லையா, இல்லை மத்திய அமைச்சர்களையோ இல்லை முதலமைச்சர் பிரதமரையோ இல்லை அமித்ஷா அவர்களையோ பார்க்காம இருக்காங்களா? எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லா கூட்டத்துக்கு போயிட்டு தான். அப்படி ஒரு இணக்கமான சூழல் இருக்கணும்னா 24 அதிமுக கூட்டணி வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் பாஜக விட்டுட்டு வெளியில வந்து? அதாவது கூட்டணி வைப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதாவது எங்களுடைய கட்சியின் அடிப்படையில் என்ன முடிவு எடுப்பது என்பதை எங்களுடைய தலைமையும் கட்சியினுடைய நிர்வாக குழுவும் முடிவெடுக்கிறது. அது கட்டாயம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. இல்ல, இப்ப நீங்க இணக்கமா இருக்கணும்னா கட்டாயம் யாருக்கும் கட்டாயம் இல்ல. இணக்கமா இருக்கணும்னா நம்ம நீங்க சொல்லுகிற 24 பாராளுமன்ற தேர்தல், நான் சொல்றது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிடுறோம், நீங்க அவங்களோட கூட்டணி வைத்திருக்கிறோம். மத்திய அரசோட இணக்கமான போக்கு வேணும்னா மாநிலத்திற்கு தேவையான நிதியை பெறுவதற்கு, மாநிலத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் உறவு வேணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த தவறும் இல்ல. அதாவது பாராளுமன்றத்தை பொறுத்தவரை நாங்கள் டிஃபரெண்டான முடிவு எடுக்கிறோம்னா அது ஏன் எடுத்தேன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? தமிழகத்தை ஆள்வதற்கு மத்தியில் உறவு இல்ல. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் எல்லா பரப்புரை கூட்டங்களிலும் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு, 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன பேசி கேட்டு வந்தீங்க தமிழ்நாட்டுக்குன்னு கேட்கும்போது, அதிமுக கூட்டணியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தால் மத்தியில் இருக்கிற ஆட்சியோடு இணக்கமாக இன்னும் பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கேட்டு பெற்றிருக்க முடியும் தானே? உறுதியாக எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் யாரை கேட்குறோன்னா, யார் வின் பண்ணி அங்கே போய் உட்காந்துட்டு வாய்மூடி மௌனிகளாக இருந்து கொண்டு அட்டனன்ஸ் மட்டும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்களை கேட்குறோம். அது நியாயமான கேள்வி தானே. அதில் என்ன தவறு இருக்கிறது? இதற்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எங்கள் உறுப்பினர்கள் பாஜக அரசுக்கு எதிராக பேசவே இல்லையா, இல்லை கேள்விகள் எழுப்பவே இல்லையா, இல்லை செயல்படவே இல்லையா, இல்ல அவங்களுடைய குரல்கள் தமிழகத்தில் ஒலிக்கவில்லையா, இந்தியா முழுவதும் எதிரொலிக்கவில்லையா? அதை ஏதாவது குறை சொல்ல முடியுமா? தேர்தல் முடிவு என்னவா இருந்தது? எந்த முடிவு? தேர்தல் முடிவு என்னவா இருந்தது? நீங்க எம்பிக்கள்லாம் பேசினாங்க, பாஜகவுக்கு எதிராக பேசினாங்கன்னு சொன்னீங்க. அந்த தேர்தல் முடிவு என்னவா இருந்தது? எடுக்கிற முடிவு நேரத்திற்கு நேரம் மாறுபடும் என்பதில் உறுதியாக நாங்கள் அதை நம்புகிறோம், அதை தலைவணங்கி ஏற்கிறோம். அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆகவே தேர்தல் முடிவு என்னவாக இருக்கிறது என்பது மக்கள் தான் முடிவு. பாஜகவை எதிர்த்தது மக்கள் நலன் அடிப்படையில் தான் அப்படின்னா மேண்டேட் அதிமுகவுக்கு தானே இருந்திருக்கணும். நான் என்ன சொல்றேங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லா கட்சிக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்த முடிவு அந்த நேரத்தில் வேண்டாம்னு எடுத்திருக்கலாம். இப்போ வேணும்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா மாநில வளர்ச்சி அக்கறை எடுத்துக்கொண்டு மாநிலத்தை நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்கு வரப்போகிற ஆண்டில நாம் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறோம் என்கிறது உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் மத்திய மாநில உறவுகள் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு. இதில் என்ன தவறு இருக்கிறது? மாநிலத்தின் வளர்ச்சி மையப்படுத்தி தானே எடுத்திருக்கோம். அதில் என்ன தவறு இருக்கு? இப்போ அதிமுக மாநில உரிமை அல்லது மாநில சுயாட்சி அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக சில கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ள தயாராகிவிட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி எடுத்துக்கவே முடியாது. நாங்கள் எங்களுடைய பாலிசி விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கோம். எந்த இடத்துலையும் யாருக்கும் விட்டு கொடுக்கறது இல்லை. மாநிலத்தின் வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி, இதை கருத்தில் வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் இப்போ அருணன் அண்ணன் சொல்லும் போது சொல்றாரு, நீங்கள் கூட்டணி ஆட்சி வரும், அப்படி வரும், இப்படி வரும், ஏன் அமித்ஷா சொல்லலை, ஏன் எடப்பாடி சொல்லலை? நான் என்ன சொல்றேன், எங்களுடைய கூட்டணியில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு, பேச்சுக்களுக்கு நாங்கள் அதை பற்றி கவலைப்பட்டுக் கொள்கிறோம். நீங்கள் எங்களிடம் இல்லை, வெளியே இருக்கிறீர்கள், பார்வையாளராக இருக்கிறீர்கள். திமுகவில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் உங்களை கேள்வி எழுப்புகிறோமா? இல்ல திமுகவில் நீங்க பணம் வாங்கி கொண்டு நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களா? அதை பத்தி நாங்கள் ஏதாவது கேள்வி எழுப்பணுமா? அதை வெளிப்படுத்தினார்களே, என்ன ஆதாரம் கேட்பாரு?
இல்ல அவர் என்ன ஆதாரம்னு கேட்பாரு. பணம் வாங்கினதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாரு. ஆதாரத்தை திமுகவே வெளிப்படுத்தியது. ஒரு எளிமையான கேள்வி. 8 மாதங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி 8 மாதங்கள் ஆச்சு. இன்றைக்கு நடக்கக்கூடிய பரப்புரை கூட்டத்தில் பாஜகவோடு ஏன் கூட்டணி வைத்தோம்ங்கிறத மக்களிடம் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குன்னா அது யாருக்கான கட்டாயம்? நீங்க தொண்டர்கள்கிட்ட சொல்லணுமா, மக்கள்கிட்ட சொல்லணுமா, யார்கிட்ட சொல்லணும்ங்கிற ஒரு நெருக்கடி உருவாயிருக்கு. 180 தொகுதிகளில் பிரச்சாரத்தை தாண்டிய பிறகும் இதை போய் சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏன் எழுது? நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி மக்களை சந்திக்கிறது என்றால் மக்கள் கிட்ட அந்த பிரச்சனைகளை பத்தி பேசுவது, நடக்கக்கூடிய ஆட்சியின் அநியாயங்களை பத்தி பேசுவது, அக்கிரமங்களை பத்தி பேசுவது, குறைபாடுகளை பத்தி பேசுவது, தவறுகளை சுட்டிக்காட்டுவது, அது பரப்புரை. அழுத்த வாக்கு இல்ல அது பரப்புரை. அது கம்ப்ளீட்டா அக்ரி பண்ணிக்கலாம். அது கருணா பதில் சொல்வார். நான் என்ன சொல்றேன், ஆட்சி மீதான விமர்சனங்களை நீங்க பட்டியல் போடுறீங்க அப்படிங்கிறது வேற, அது பரப்புரை. நான் கேட்கிறது வியூகம். ஒரு அதிமுக பாஜக கூட்டணிங்கிற ஒரு வியூகத்தை பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதற்கான காரணத்தை போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு 8 மாதங்கள் கழித்தும் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி அதிமுக இருக்கா? இல்ல நான் என்ன கேட்கிறேன், பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா, இல்ல தீவிரவாத கட்சியா, இல்ல பாகிஸ்தானோட உறவு வைத்துக் கொள்கிறோமா, இல்ல தீவிரவாதிகளோடு உறவு வைத்துக் கொள்கிறோமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த நீங்க தான் அதிமுக கூட்டணி வெச்ச பிறகு அதையே சொல்லுங்கன்னு கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இந்த கேள்வியை ஒட்டுமொத்த இந்தியாவே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தானே ஒரு பிரதம மந்திரியை உருவாக்கி இருக்கிறார்கள், மத்திய அரசை உருவாக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து 10 வருடம் அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ இந்திய மக்கள் பொதுவா எல்லாருக்கும் உண்டான கேள்வி தானே இந்த கேள்வி. ஏன் நீங்கள் பாஜக தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட ஒரு என்ற கேள்வி அப்படி மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கிற ஒரு பெரிய தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிட்டு இத போய் சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையே எழுது. இல்ல அதற்காக மட்டுமல்ல, மத்தியில் இருக்கக்கூடியவர்களோடு இணக்கமான உறவு எங்களுக்கு இருக்கிறது என்றால் அந்த இணக்கமான உறவின் மூலமாக நாம் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் என்றால் அந்த இணக்கமான உறவை பயன்படுத்தி மாநிலத்தை வளர்ப்பதில், மாநிலத்தை நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதில், அரசியலில் தூய்மையை ஏற்படுத்துவதில், அநியாயம் அக்கிரமங்களை ஒழித்து போதை கலாச்சாரம் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காக அதை பயன்படுத்துவதில் நீங்க தொடக்கத்தில் குறிப்பிட்ட எம்ஜிஆர் தொடங்கி அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி அதற்கு பிறகு வந்த முதலமைச்சர்கள் எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி இணக்கமாக இருந்துதான் தமிழ்நாட்டுக்கான எல்லாத்தையும் பெற்று தமிழ்நாட்டை வளர்த்தார்களா? ஆமா, இணக்கமாக இருக்க வேண்டிய இடத்தில் இணக்கமாக இருக்கிறோம். நாங்கள் யாருக்கும் அடிமை இல்ல. அதாவது இணக்கம் குறைபாடு ஏற்படும் பொழுது அதை விடுபட்டு வருவதோ, எதிர்த்து கேள்வி கேட்பதோ, பிரிந்து வருவதோ எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், நாங்கள் கூட்டணி கட்சி மட்டும்தான், அடிமை கட்சி அல்ல. இங்க யாரும் அதை அப்படி சொல்லல. நீங்களே என்ன சொல்றேன், நீங்களே கொள்கை கூட்டணி, குடும்ப கூட்டணி, பாச கூட்டணி, இந்த அரங்கத்துல யாரும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தல. நீங்களே அதை ரெண்டு முறை பயன்படுத்தினீங்க. நான் அதை தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறேன், தன்மானத்தோடு தான் கூட்டணியில் இருக்கிறோம், யாருக்கும் அடிமை அல்ல. அதுதான் 3 முறை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 3 முறை அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினீங்க. அரங்கத்துல வேற யாரும் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. ஆண்டுகள் கடந்த 54 ஆண்டுகள் அடியெடுத்து வைத்து கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 31 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறோம். 2 முறை 10 ஆண்டுகள் வென்று இருக்கிறோம். இந்த சரித்திரம் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறதா என்று தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இல்ல சொல்லுங்க. வர அயனாதன் குறுக்கிட்டு வருகிறாங்க, கருத்து வாங்கிட்டு நான் உங்ககிட்ட வர அருணன். இந்திய ஒன்றிய அரசோட ஒரு மாநில அரசு இணக்கப்பாட்டோடு இருந்தா தான் சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது அரசமைப்பு ரீதியானது. அது தப்பு என்ன இருக்கு? நான் கேட்கிறேன், எங்க இருக்குது கான்ஸ்டிடியூஷன்? அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் கிடையாதுங்க. எங்களுடைய கட்சியினுடைய முடிவு அப்படி எடுக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. எங்கள் கட்சி சார்பாக தமிழ்நாட்டை வளர்க்கிறது. பதில் சொல்லிட்டு நான் பேசுறேன்.